என்னென்ன மாதிரி பாதிப்புகள் அந்த சமுதாயம் உள்ளாக்கப்படுதுன்னா உன் சதி திட்டம் இல்லாமல் இருக்குதா? இந்த கருத்தை உண்டாக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் இஸ்லாத்துக்கு வருவதையும் தடுத்துட்டான். இஸ்லாத்தில் இருக்கிறானே அவனை இஸ்லாமா வாழ்வதற்கு பயப்படுறான். அந்த நிலையை உண்டாக்கிட்டான். இஸ்லாமிய அடையாளத்தோடு இருக்கக்கூடாது, முஸ்லீம் மாதிரி இருந்தோன்னு வைங்க, இஸ்லாத்துக்கு அடையாளம் ஒன்று வெளிப்படையாக ஒன்று தாடி வைக்கிற தொழிலாம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சால் கூட நம்மளையும் கணக்கில் சேர்த்துருவாங்களோண்டு நம்மளையும் நினைக்க வச்சுவிட்டான். இது எந்த அளவுக்கு ஒன்று சொன்னால், ஒரு சினிமா நடிகை யார், ஷபானா ஆஸ்மியா, ஷபானா ஆஸ்மி தானே, பம்பாயில் ஒரு நடிகை, பேரில் முஸ்லீமு. அவள் பம்பாயில் அவளுக்கு குடியிருக்க வாடகைக்கு கூடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நடிகை இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறவளா? அவள் சினிமா நடிகை, அவளுக்கு இஸ்லாத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, பேர் முஸ்லீம் பேராக இருக்குது. அந்த பேரை கேட்டுவிட்டு எனக்கே இந்த மும்பையில் இவர்கள் வீட்டுக்கு, அந்த பொம்பளை சினிமா நடிகை சொல்கிறா, எனக்கே இந்த மும்பையில் யாரும் குடியிருக்க வீடு தர மாட்டேன் என்று மறுக்கிறார்கள் என்று சொன்னால் வெளிப்படையா இஸ்லாம் என்று காட்டுறவன் என்ன பாடுபடுவான்? சினிமா உலகத்திலிருந்து வருதுங்க. எனக்கே இந்த பாடு, எனக்கு வீடு கிடைக்கவில்லை, ஒரே காரணம் முஸ்லீம். அவன் அப்படி மறுப்பதற்கு காரணம் அவன் இல்லை, இந்த ஊடகங்கள், இந்த சதிகாரர்கள், டிவி மீடியாக்களை பேப்பர்களை வைத்திருக்கக்கூடிய இந்த அயோக்கியர்கள் செய்த உருவாக்கின கருத்து உனக்கு வீடு கிடைக்க மாட்டேன் என்கிறது. டெல்லியில், இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லியில் சதியில் எப்படி ஜெயிக்கிறான்னு பாருங்க. இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லியில் முஸ்லீம் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பது இல்லை. எல்லா பள்ளிக்கூடங்களையும் தனியார் பள்ளி, அரசாங்கத்தில் மட்டும் தான் சேர்க்கிறான். தனியார்கள் இந்துக்கள் நிறைய நடத்துகிறார்கள், கிறிஸ்தவர்கள் நடத்துகிறார்கள். முஸ்லீம் பிள்ளைகளுக்கு இடமில்லை. எங்க? கிராமத்தில் இல்லை, மாநில இந்தியாவின் தலைநகரத்தில். இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிற மாதிரி போனோன்னு சொன்னால் அது தீவிரவாதி மாதிரி நினச்சிடுவாங்க. இப்படி நம்மளுக்கு பயத்தை காட்டுறானுங்க. முஸ்லீமாக இருப்பவனுக்கு இஸ்லாத்தில் பயத்தை உண்டாக்கணும், முஸ்லீம் அல்லாதவன் இஸ்லாத்துக்கு வருவதை வெறுக்கணும். இப்படி ஒரு சதி வேலையை செய்து முஸ்லீம்களை வெறுக்கத்தக்க ஒரு நிலையில் தள்ளி இருக்கிறார்கள். ஒன்று.